வாட்ஸ்அப்ல நீங்க செட் பண்ணிருக்கக்கூடிய யூசர் நேமை எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் இருக்கும், யூசர் நேம் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே மேலே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் யூசர் நேம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ என்ன யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து வேற யாராச்சும் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களால் வைக்க முடியாது. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யாருமே வைக்காத யூசர் நேம் தான் நீங்கள் வந்து வைக்கணும். நீங்கள் யூசர் நேம் செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு காட்டும் அவைலபிள்னு. அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து வைக்க முடியும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய யூசர் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.